என்ன ஞாபகம் இருக்குங்களா? நான் தான் கோயில கோழியை காணோம். கோழியை மேல மைனா குட்டி வச்சிருக்கீங்க. ஃபீட்பேக் கரெக்டாக சொல்லுங்க. மனசு கஷ்டப்படலனாலும் நல்லா தான் இருக்கு. தெரிஞ்ச இடத்துல சமைச்சிடாதீங்க. கரெக்டாக சேஃபாக இருக்க இடமா பார்த்து சமையுங்க. இதுவே எங்களால் நிற்க முடியல. எடு பார்ப்போம். எடுத்தாலும் தெரியும். இந்த மாதிரி மண்பானையில் வித்தியாசமான சமையலை சமைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு குக்கிங் மலையா. மிளகாய் தூள், கறி மசாலா, காஷ்மீர் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், அடுத்த தயிர், எலுமிச்சை சாறு, தூளுப்பு, மசாலாக்கு தேவையான நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இறங்கலாம். இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டோம். மற்ற குச்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி வைக்கிறேன். அப்புறம் மட்டையை சரியான அதனியா ஏதோ தூக்கி போகி இங்கே தான் போகி கொடுத்துருப்பா தெரியும். இடம் கொடுத்துருவேன். இதுக்கு மேலே போடாத மக்களை. இனிமேல் நமக்கு தேவைப்படும் வேறவே எங்க ஏரியிலையோ நின்னுக்கிறேன். என்ன ஆனால் தாங்க முடியாம தூரம் போய் நின்னுக்கிறேன். சரி, ஓகே ஓகே. இந்த மாதிரி சமைக்கணும்னா உங்கள் வீட்டில் தெரிஞ்ச இடத்துல சமைச்சிடாதீங்க. கரெக்டாக சேஃபாக இருக்க இடமா பார்த்து சமையுங்க. இதுவே எங்களால் நிற்க முடியல. ஸோ சேஃபாக இருந்துக்குங்க சமைக்கும் போது. இது ஒரு ரிசல்ட் நாங்கள் எல்லாரும் முடிவில் சொல்கிறோம். இந்த மாதிரி மண்பானையில் வித்தியாசமான சமையலை சமைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க என்ன சமைக்கலான்னு.
நம்ம தான் இவ்வளோ சூடு கொடுக்குறோம் பானைக்கு. பாவம் பானை, அந்த பானையே அப்படின்னு உள்ள இருக்க கோழி என்ன இருக்குன்னு தெரியல. வேகட்டும். மச்சான் வா மச்சான் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு குக் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எடு பார்ப்போம். எடுத்தாதான் தெரியும். ஓ நீ கம்பி ஆகுற மச்சான். கம்பி வருங்க. கம்பி பிடிச்சிக்கிறேன். இதை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் அவருங்க. ஏய் பார்த்துடாமப்பெல்லாம் சுற்றி விட்டுருப்பேன், கட்டியிருப்பேன், அந்த மாதிரி பார்த்துடுங்க. கோழியை காணோம். கோழியை மேலே மைனா சுட்டு வச்சிருக்கீங்க. இருந்தாலும் நாங்கள் லெமன் சாஸ்லாம் ஊற்றி அப்படி சாப்பிட்டு பார்க்குறோம் பங்க. என்ன ஞாபகம் இருக்குங்களா? நான் தான் குயிலே. அதுவும் குயில் மாதிரியே சமைச்சு வச்சிருக்கிறோம். அப்போ ஜவ்வு ரொட்டி வச்சிருக்கோம். குயில் சாப்பிடு. குயிலுக்கு குயில் தான் போடணும்னு சொன்னாங்க. அதுக்குன்னு குயில் தொடையேவா? ஏன்னா மாமா எப்படி இருக்கு? பரவாயில்ல மாப்பிள. ஃபீட்பேக் கரெக்டாக சொல்லுங்க. மனசு கஷ்டப்படலனாலும் நல்லா தான் இருக்கு. ரொம்ப மோசமான சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டீங்களோ தெரியல. பானை போட்டு மூடினதால எங்களால் டைம் வந்து கரெக்டாக. உள்ளெல்லாம் நல்லா வந்திருக்கு குயில. வெளியே மட்டும் தான் கொஞ்சம் கருகிடுச்சு. ஓவர் குக் ஆயிடுச்சுங்க. ஆமா ஆமா. வந்து நீங்களும் டேஸ்ட் பாருங்கப்பா. வாங்க வாங்க. நாங்க எங்க உயிரை பலி கொடுக்கறது நாங்க ரெடியா இல்ல. நீங்களே சாப்பிடுங்க. நீங்க பார்த்து நீங்க சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு நாங்க குணமாகி போகும் பார்த்தா புணமாகி போயிடுவோம் போலயே. அப்பா அதாப்பா இருக்கு. அதாப்பா இருக்கு. நீங்க செய்ய பாருங்க. வாங்க வாங்க மாப்பிள்ளைங்களா, மாட்ட போறீங்க நீங்க. நாங்களும் அதான் சொன்னோம். உள்ள எல்லாம் நல்லா தான் வெந்திருக்கு. வெளியே மட்டும் தான் கொஞ்சம் கருக விட்டீங்கன்னு சொன்னோம். நாங்க கூட நீங்க காட்டுற ரியாக்ஷன் பார்த்து நாங்க கூட நல்லா நினைச்சோம். கோழி காலை கடி மாப்பிள. ஏங்க இந்த டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா 3 பானைகள் வச்சு நல்லா சமைச்சு காட்டுறோம். சவால் ப்ளூ டீம், ப்ளூ சட்டை டீம். அதுவும் தான் பார்க்கலாம். செஞ்சு காட்டுங்க.